குழந்த பிறந்து இத்தனை மாதத்துக்கு அப்புறம் காலையில் ரிலாக்ஸாக 8 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வந்து குழந்தைக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி அவளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட்டு இப்படி ஹாயாக தாத்தா மடியில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கால. இந்த சீனை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அவங்க அம்மா தாத்தா கிட்டே ரொம்ப நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கினோன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து பாப்பாவை பார்த்துக்கறனால நாங்கள் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயாச்சு. சென்னைக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம். பட் எது எப்படி இருந்தாலும் சமையல் டிபார்ட்மெண்ட் நம்மளுது தானே. காலையிலேயே வந்துட்டு முன்னாடி நாள் ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்சம் வடை சுட்டுட்டு மிச்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு மசால் வடை வந்து சுட சுட பண்ணியாச்சு. நைட்டு வந்து சாதம் நிறையா மீந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு சூடாக மசால் வடை போட்டு அதுதான் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருந்தோம். இந்த மாதிரி மீந்து போன ரைஸில் லெமன் ரைஸ் சாப்பிடுவீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மத்தியானத்துக்கு வந்து நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீலா மீனில் வந்து ஒரு மணக்க ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு அது கூட வந்து சீலா மீனையும் வறுத்தாச்சு. கொஞ்சம் நிறைய வறுக்கல, கொஞ்சமாக தான் வறுத்திருந்தேன். ஏன்னா எல்லாேருக்கும் குழம்பு மீனே பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆடி வெள்ளி. பட் ஸ்டில் நான் கேட்டேன்னு சித்தப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு தேடி. ஸோ சித்தப்பா சித்திக்கு வந்து நான் பாப்பா ஹஸ்பண்ட் போனதில் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா செட் ஆகிட்டாங்க. புது இடம்ன்ற ஃபீலே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கூடையும் நல்லா பழகிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், எதுக்கு போயிருந்தோம், ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத அடுத்தடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தாத்தா கூட செம்ம அட்டாச்மெண்ட்டு. இது வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் இருந்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் என் கூட தான். அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்தப்புறமா அவர் கூட விளையாடுவா. ஸோ இங்கே வந்துட்டு தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் என்னங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாகில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.